ஒரு பாயிண்டா அரை பாயிண்டா கா பாயிண்டா? ஒரு பாயிண்ட் போடலையா? சிவப்பு கோட்டுக்கு தான் மஞ்சள் கோட்டுக்கு தான்? மஞ்சள் அதுல எங்க மஞ்சள் இருக்கு? சிவப்பு கோட்டில் மேல் கோட்டுக்கு தான் கீழ் கோட்லையா? சிவப்பு கோட்லயே அப்படியே எந்த இடத்துல இருக்குது? அப்படி இப்படி இருக்குதா? அப்படியே தான் இருக்குது, அப்படி வந்துருது அதே இடத்துல அன்னைக்கு அதான் கொஞ்சோண்டு ஒரு நூல் இருந்துருக்கு. சரி என்ன அடிச்சுக்கலாம் சாமியே ஏட்டவா உன் பொம்மை பாரு அங்கே இருக்குது. இந்த டீசல் போவோம் ஒரு மணி நேரம் ஓடுமா? உன் பொம்மை ஏடுறாப்பா. டீசல கரெக்டாக வண்டியில் 1.5 லிட்டர் இருக்கும்போது பீப் சவுண்டு வரும். இதே சவுண்டு அப்படியே வரும். அந்த பீப் சவுண்டு வந்து 20 நிமிஷம் ஓடும். 20 நிமிஷம் ஓட்டிட்டு பங்கு போகிறதுனா போயிடலாம். இல்லைன்னா ட்ரை ஆகி போயிடும். போகலாம் எங்கே நம்ம கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து உள்ளே போனால் ஆட்டோக்காரர் ஓடுக்குதுல்ல, அதில் வேணால் இப்படியே பள்ளிக்கூடத்துக்கு ஃபீட் பிரேக் இருக்குதுல்ல, அதில் இறங்கி உள்ளே போய் அப்படி போயிடலாம். ஆட்டோக்காரர் வீட்டுக்கு பின்னாடி 2-3 நாள் கழிச்சு நீ தான் ரொட்டேட்டர் ஒரு 3/4 மணி நேரம் வரும். நீ தான் ஒரு 1/2 மணி எடுத்துக்கு. அது என்னன்னு பார்ப்போம். வண்டியில் வரேன் எடுத்துக்கிறேன். ஆப்பிள போய் நான் பைக்கு எடுத்துக்கிட்டு வரங்காட்டி வந்துடுறான் ப்ரோ. சல்லுன்னு பாட்டு போட்டீங்கன்னா அவ்வளோதான். அவனை பாட்டு போடுறானா பார்த்துக்காங்களா? நான் வீடியோ எடுக்கிறது கேமரா எடுத்துனாலே நம்ம செட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. எதனாலும் கேளுங்க, நான் பாட்டு போட்டால் கான்ட்ரேட் வந்துடும் அப்படிங்கிறனா, அதனால் பாட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் ப்ரோ. ஒரு பக்கத்தில் தான் ஒரு 3/4 மணி நேரம் வரும். போய் ஓட்டிட்டு வரது தான். யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட சொல்லுங்கள். வீடியோ இந்த சந்தில் ஏற்கனவே வந்திருப்போம். நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம போட்ட கள்ளச்செடிலாம் எப்படி இருக்குது பாரு. ஆனால் வெறும் மழையாக பெஞ்சாலாம் வெறும் செடி தான் இருக்குதுங்கிறாங்க. பிடிங்கி பார்த்துட்டு என்ன ஆகுமோ தெரியல. வெறுங்க பாரு. ஆனால் செடியெலாம் சூப்பராக இருக்குது. இப்போ யாருக்குமே போச்சுன்னு சொல்கிறதுக்குல கள்ளக்காடெல்லாம் மரண மாசு காட்டுது. ஆனால் கொஞ்சம் காஞ்சி மழை பெஞ்சா பரவாயில்ல. டெய்லி மழை பெய்யறதுனால எப்படி சொல்கிறது, வெறும் செடி தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம கோவில் கடைசியாக ஓட்டிகிட்டு போன வெயில் இதெல்லாம் எப்படி முளைச்சிக்கிது பாரு. அவ்வளோதான், சைடுக்கு வந்துட்டோம். ஒரு 3/4 மணி நேரம் தான் வரும் ப்ரோ. ஓட்டிகிட்டு அப்படியே போகலான்ட்டோம். இந்த வெயில் தான் நினைக்கிறேன். ஒரு பாட்டுக்கு வந்துட்டோம். சின்ன பிட்டு தான், ஒரு 1/2 மணி நேரம் வரும். ஏய் தமிழ் நாய் வேற திருடனை பார்த்து. நானே உங்கால் விட்டுதுன்னு நினச்சேன், அந்த பிட்டான்னு நினச்சேன். இல்லை இதை ஓட்டிட்டு நாசெல்லாம் பறக்கிறது வயக்காடு ரொட்டாடு தான் ஓட்டும். பறிச்சடி ஓட்டி எடுக்கலாம். சரி வேஜாஜி ஓட்டு இது ஓரத்துக்கு கொடுத்துட்றேன். மழைக்கு இருக்கிறது மாட்டெல்லாம் போய் ஊற்றிட்டோம். மாட்டை ஊற்றிட்டோம். கூட இல்லை போகாமல் தான் பேசியும். அடா நேற்று போட்டதா? என்னடா அப்பயே எனக்கு ஒரு டவுட்டு. ஓகேன்னு பாரு. அன்னைக்கு இப்போ 4 நாளைக்கு இருக்கு. சரிப்பா. நிறையா பேர் நாங்கள் ஃபீல்டுன்னு இறங்கினாவே புது கட்டியாக இருந்தாலும் பழைய கட்டியாக இருந்தாலும் எக்கனாமிக்கில் தான் போட்டு ஓட்டுவாங்கிறாங்க. நாங்கள் வந்து என்றைக்குமே 540 தான் ப்ரோ. கத்தி வந்து பிளேடு மாதிரி போகிற டைமில் மட்டும்தான் வந்து நாங்கள் எக்கனாமிக் யூஸ் பண்ணுவோம். இதனாலாம் எக்கனாமிக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இதே பாருங்கள், மாடு கட்டி சுத்தமாக பாறை மாதிரி இறுகி போச்சு காடு. இல்லைன்னா வச்சுக்காங்க இன்னும் மண் போதன்னு வரும். சரி, மாடு கட்டத்தாரியே போட்டாராம். இந்த அளவுக்கு இறுகி போனால் அப்புறம் என்ன பண்ணும்?
நீங்கள் நீங்கள் உங்கள் சைடெல்லாம் வந்து ஓட்டுற ஃபீல்டெல்லாம் மாடு கட்டியிருப்பாங்களா, இல்லை மண்ணெல்லாம் போதன்னு இருக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா என்ன கேட்டால் லோ தேர்டு லோ ஃபோரு என்னென்னமோ கியரில் ஓட்டுறீங்க ரொட்டேட்ரு. ஆனால் ஸ்பீடாக ஓட்டுறீங்க. ஆனால் எப்படி ப்ரோ வெட்டுது? நாங்கள் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோம், எங்களுக்கே நாங்கள் வெட்ட மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறோம். நீங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தா வீடியோலாம் பார்த்தா ரொட்டேட்ரு பயங்கர வேகமாக ஓட்டுறீங்க. அது எப்படி ப்ரோ பில்லெல்லாம் செத்து போயிடுதா, ஃபினிஷிங் ஆகிடுதா? எங்களதெல்லாம் இப்போ கொஞ்சம் வேகமாக போய் பில்லு வெட்டலாம் வச்சுக்கா ப்ரோ, எங்கள் சைடெலாம் வந்து உடனே காசு கொடுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, காசு பிடிச்சிட்டு தருவாங்க. எங்களுதெல்லாம் ஒரு சால் ஓட்டுனாவே பில்லு மேக்ஸிமம் இதெல்லாம் இப்போ இந்தளவு பில்லுக்குதில்ல, ஒரு பில்லு கூட முளைக்கக்கூடாது, எல்லாம் கம்ப்ளீட்டாக சாகணும். சோளம் வச்சுக்கிறாங்கன்னா அந்த சோளம் மட்டும்தான் 4 நாளில் முளைக்கணும். அதை விட்டுட்டு பில்லெல்லாம் அங்கங்கே வண்டி திறப்புற இடத்துல 2-3 இடத்துல பில்லு தெரிஞ்சதுன்னா வச்சுக்காங்க, எங்கள் சைடெலாம் காசே தரமாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு பக்கம் பார்த்துக்கிட்டா மேட்டுக்காடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டர்லேயே தான் ஓட்டுறீங்க. இல்லை ரொட்டேட்டர்லாம் குறகாடு தான் ஓட்டுவீங்களா, இல்லை புழுதி ஓட்டுவீங்களா, இல்லை விதப்பா என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வீடியோவில் பார்த்தா விதைச்சி ஓட்டுறதை யாருமே பார்க்க முடியல. சும்மா ஓட்டுறதை மட்டும்தான் வீடியோவில் எடுத்து போடுறாங்களா தவிர அது என்ன ஃபீல்டு ஓட்டுறாங்க, அது என்ன பர்பஸ் ஓட்டுறாங்கன்னு தெரில. ஆனால் வேகமாக ஓட்டுறீங்க. இப்போ நாங்கள் லோ செகண்டில் ஓட்டுறோம். ஆனால் இதே வண்டியை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ 4 லோ 5 கூட ஓட்டுறாங்க. அதுவும் மகேந்திரா 575 எடுத்துக்கிட்டால் லோ செகண்டு லோ தேர்டில் கூட ஓட்டுறாங்க. இதனால் வந்து சுத்தமாக ஃபினிஷிங்காக பில்லு வெட்டிவிடுமா என்னென்னா கொஞ்சம் அதை ஓட்டுற நண்பர்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அதெல்லாம் மைலேஜ் அப்படி ஓட்டினா மைலேஜ் எவ்வளோ வருது, ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஆழம் எடுக்கும், இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாமளும் இப்போ ஒரு 5-6 நாளாக கமெண்ட் கூட ரீட் பண்ண முடியல ப்ரோ. இந்த பேலர் எடுத்து அதை ஒழுங்கு பண்ணி அதுக்கு வேறு ஒரு வண்டிக்கு டாப் போடணும், அந்த 585 டாப் போடணும், அதில் தான் பேலர் போட்டாகணும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஹைட்ரோலிக் இஷ்யூ இருக்குது, இது ஆதியிலிருந்தே இருக்குது. அது நம்ம ரொட்டேட்டர் மட்டும்தான் ஓட்டுறதுனால நான் அதை வெறும் பெருசாக கண்டுக்கல. அதனால் 60 HP என்ன ப்ரோ, 57 HP என்ன ப்ரோ பண்ணுறோம் ஒரு பேலர் ஓட்டுறதுக்கு? போதும், சராசரியாக ஒரு 40 HPயே போதுமானது என்ன கேட்டால். பேலர் ஓட்டுறதுக்கெலாம் ஒரு 40 HP போதும், அதுக்கு மேலே வண்டி தேவையில்லைன்னு என் மனசு தோணுது. பார்க்கலாம். பேலர் ஓட்டுறது ஓரளவுக்கு ஓட்டுருந்துச்சுன்னா வச்சுக்கான் ப்ரோ, இந்த வண்டியை கொடுத்துட்டு கொடுக்குறோமா இல்லையோ ஒரு ஜாண்டியரில் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று பார்த்து பிடிச்சிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறன்னு வச்சுக்காங்களேன். அடுத்தபடியாக ஒரு 2 கமெண்ட் பார்க்கலாம். 5 நாள் ஆயிடுச்சு. ஓகேவா, எந்த கமெண்ட்டை பார்க்கணும்? நம்ம கடைசியாக ஒரு சனப்பு கார்டு ஓட்டினோம்ல, அது கமெண்டே இன்னும் நான் ரிப்ளை கொடுக்கல, அதுதான், அது மட்டும் பார்க்கலாம். வேலூர் டிராக்டர் சனப்பை செடி மண் வளத்துக்கு விதைப்பாங்க. ஆமாம் ப்ரோ, அந்த நான் என்ன சொன்னேன், என்ன செடி தக்கப்பூடி சொன்னல, அது பேர் சனப்பையும், அது மண் வளர்க்கும், அதுக்கோசரம் தான் எங்கள் சைடு விதைப்பாங்க. அடுத்து எழில் அரசன் 1786 செட்டு மாசாக இருக்குது ப்ரோ. அது வீடியோவில் காட்ட முடியல ப்ரோ, சூப்பராக இருக்கும். அடுத்து ரஞ்சித் 96 மகேந்திரா என்ன சும்மாவா, செட்டு 7 ஃபுல் பவர் ப்ரோ. அது நான் சும்மா நார்மலாக தான் போட்டேன், செட்டெல்லாம் நல்லா எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா சேனலில் போட முடியல, இல்லைனா நல்லா போட்டு காட்டிடுவேன். அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அடுத்து மணி MKG ப்ரோ, சேலமில் இருந்து உங்கள் ஊருக்கு எப்படி ப்ரோ வரணும்? திருச்செங்கோடு ரோடு ப்ரோ, அதான் ஒரே ரோட்டு மேலேயே நம்ம வீடு. அடுத்தது கணேஷ் 393 இவோ ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போட்டலாம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். சரத்குமார் 1219 பிரதர் எவ்வளோ ப்ரோதர் ஆடியோ சிஸ்டம் பார்க்க கிளியராக இருக்குது ப்ரோ, ஆடியோ சிஸ்டம் காண்டாக்ட் சொல்லுங்கள். ஆடியோ சிஸ்டம் பெரிய ஆளுங்களாம் யாரும் இல்லை ப்ரோ, நம்ம லோக்கலில் ஒரு மெக்கானிக்கிறான், அவன்கிட்ட தான் திட்டி நான் செட்டு போட சொல்லுவேன், என் டெஸ்ட்டு போட சொல்லுவேன். அடுத்து டெக் சக்தி 6904 அமௌண்ட் ரெடி பண்ணி பேலர் வாங்கியிருந்தால் சொன்னீங்க, இப்போ ரொட்டேட்ரு சொல்கிறீங்க 2 டெலிவரியா? இல்லை ப்ரோ, ரொட்டேட்ரு இப்போதைக்கு டெலிவரி இல்லை, இது மட்டும்தான் டெலிவரி எடுத்துகிட்டு வரும், பேலர் மட்டும்தான். அதுக்கே நிறைய இடத்துல அங்கே பிடிக்கும் இங்கே பிடிக்கும் வாங்கி வைக்கிறோம். ஏதோ இப்போ தான் புதுசாக போடுறோம், எப்படியோ இப்போலாம் ஃபீல்டில் ரொட்டேட்டர் பேலர் பணத்தை எடுக்க முடியாது, 2 வருஷம் ஆயிரும். அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் டுடே வீடியோ செம. அடுத்து சரத்குமார் 1219 பிரதர் டெமோ நோவோ 50 HPயில் ஆப்ரேஷன் நல்லா இருக்கும்ல,
பிரதர் இன்லைன் பம்ப் ஸோ ஒரு அட்வான்ஸாக பிரதர் பார்க்கும். ஆமாம் ப்ரோ, 50 ஹெச்பி கேட்டகரியில் 4 வீல் டிரைவ் கிரீப்பர் எல்லா ஃபுல் ஆப்ஷன் விடுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஆர்டி இன்ஜின் கிடையாது ப்ரோ, நார்மல் இன்ஜின் தான். அதனால் ஒரு 50 ஹெச்பி கேட்டகரியில் எடுக்கணும்னா ஒரு நார்மலான யூசேஜ் எடுக்கணும்னா அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவின்னு போகும்போது தான் சிஆர்டி இன்ஜினுக்கு போயாகணும். அடுத்தது சுதாஸ் 7121 ப்ரோ, இந்த மாதிரி கண்டென்ட்டு வேறு யாராச்சும் ஓட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ எடுத்தால் அப்போ தான் ப்ரோ பார்க்குறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். கரெக்ட் ப்ரோ, அன்னைக்குன்னு பார்த்து யாருமே வரல ப்ரோ, அஜித்தும் வரல, சந்தோஷம் வரல, யாரும் இல்லை ப்ரோ, அதனால் ஓட்டுறதுக்கு இல்லை. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் 6621 ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டுறீங்க, மைலேஜ் டிஃப்ரெண்ட் வருதா ப்ரோ? வரும் ப்ரோ, எப்படி போட்டாலும் ஆயில் சர்வீஸ் பண்ணாத ஓட்டினோம்னா வந்து ஆயில் ஃபில்டர் ஸ்ட்ரோக் ஆகும். கண்டிப்பாக 100 மில்லி ஷார்ட்டேஜ் இருக்கும் ப்ரோ. மணி எம்கேஜி மஹேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் 585 4 வீல் டிரைவ் ஸ்பெசிஃபிகேஷன் எடிஷன் பிளாக் எடிஷன் வாங்கலாமா ப்ரோ? பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்க. நம்ம ஓட்டத்தில் யார்கிட்ட இல்லை, நல்லா இருக்குது ப்ரோ. இதே நல்லா இருக்கும்போது பிளாக் எடிஷனில் அந்த ஸ்லீப் பிடியோன்னு ஒன்று கொடுத்து எம்எஸ் பிடியோன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும். நான் அதை ஃபீட்பேக் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நந்தா ஓபி 9511 605ல் சைலன்சர் எங்கே ப்ரோ? சைலன்சர் இருக்குது ப்ரோ, பாருங்கள் இப்போ இந்த சுற்றில் வரும்போது காட்டுறேன். கீழே பாருங்க, பேட்டரி பாஸ் அடின்னு போகும், லாரிக்கு மாதிரி போகும். அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பரண்ணா, அன்செட்டு ஆடியோ குவாலிட்டி சூப்பரண்ணா, அன்செட்டு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போடுங்கண்ணா, சவுண்ட் அண்டு பேஸ் போடுங்க ப்ரோ. ஓகே போடுறேன். அடுத்து நந்தகுமார் சந்தோஷ் என்ன ஆனான்? சந்தோஷ் ஜேசிபி இருக்கிறான் ப்ரோ. அது எப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தவன் ஜேசிபி ஒருத்தவன் கணக்கு பண்ணிக்கிட்டோமா, அதனால் அவன் ஜேசிபிட்டே ஓடி போயிடுறான். அடுத்து பாலாஜி ஜெயவேல் லைவ் வீடியோ போடுறான் ப்ரோ. அடுத்து ராமச்சந்திரன் 5547 சக்க பூண்டு எங்கள் ஏரியாவில் ஆட்டுக்கு தீவனம் யூஸ் பண்ணுவோம். நான் கேட்டீங்கல்ல ப்ரோ, சைலன்சர் எங்கன்னுதா, பேட்டரி பாக்ஸ் எடுக்குதா, அது டிரைவர் நல்லா மரத்தில் மாட்டி வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி போட்டேன். அப்படி போட்டு தான் ப்ரோ ஆல்ட்ரு பண்ணி சைலன்சர் உடையிற பிரச்சனையே வராது. அடுத்து சூரிய சேலம் 843 சந்தோஷ் எங்கே போனான்? சந்தோஷ் ஆடிக்கு ஒரு நாளைக்கு, அம்மாவாச்சி ஒரு நாளைக்கு வருவான் ப்ரோ. அடுத்தது பிரகாஷ் 3349 ப்ரோ, சந்தோஷ் என்ன காணும் வீடியோவில் வரல, வருவோம் ப்ரோ, அப்பப்போ இதுக்குன்னே பிடிக்கிறேன் ப்ரோ. அடுத்து சபரி 9139 சனப்பை ப்ரோ, மண்ணுக்கு நல்ல உரம். ஆமாம் ப்ரோ, எங்கள் சைடு வந்து தக்க பூண்டுன்னு சொல்கிறாங்க, உங்கள் சைடு வந்து சனப்பைன்னு சொல்கிறாங்களா? ஓகே நண்பா. அடுத்தது மோகன்ராஜ் 1076 ப்ரோ, எங்கள் ஊரில் இது விதைச்சிருக்காங்க ப்ரோ, நான் உங்ககிட்ட சொல்லி சுராஜ் 742 XT ட்ரக் சைலன்ஸர் ஹைட்டாக ஓட்டி இருக்கோம் ப்ரோ. ட்ரக்கு உள்ளே போச்சுனாவே தெரியாது ப்ரோ, தக்க பூண்டு என்று சொல்லுவார்கள். இது ஒரு பாகம் பட்டு போட்டால் பயிர் நல்லா வரும். அப்படி தான், அதுக்கு தான் ப்ரோ இவங்களும் ஓட்டிருக்கிறாங்க, பருத்தி போடுறதுக்கு. அடுத்தது செல்லதுரை 6117 ப்ரோ, இது வந்து சனப்பை செடி ப்ரோ, இது காட்டுக்கு உரம் ஆக ஓட்டிக்கிறது. கட்டர் அதுதான் நாங்கள் ஓட்டுவோம். ஆமாம் ப்ரோ, நிறைய பேர் வந்து இது சனப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் சைடு வந்து இது தக்க பூண்டுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து சரத்குமார் 1219 பிரதர் 50 HP நோவா PS பெல்வீல் கீர் ஆப்ஷன் இருக்கா? பெல்வீல் கீர் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ? ஃபுல் சீல்டு ஆக்சல் இருக்கா ப்ரோ? நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் சீல்டெல்லாம் கிடையாது ப்ரோ. ஆமாம், அது வந்து யுவோ டெக் ப்ளஸில் மட்டும்தான் ஃபுல் சீல்டு. அதே மாதிரி ஜாண்டியரில் 50-50Dயில் வந்து ஃபுல் சீல்டு. அதுக்கு மேலே ஹையர் ஹெச்பிலாம் போகும்போது வந்து அது சீல்டு இல்லை, ஃப்ரண்ட் ஆக்சலு அது ஜாயிண்ட் ஓடுறது தெரியும், அதனால் எந்த பிரச்சனையும் வராது, சேர்த்துலேயே ஓட்டினாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிருஷ்ணன் 9364 சனப்பை பயிர் அதோட பூண்டு பெரு என்ன உரம் நல்லா இதுக்கு தென்னந்தோப்பில் தான் விதைப்பாங்க. ஆமாம், இவரும் தென்னை மரத்துக்கோசரம் தான் ப்ரோ வச்சிருக்கிறாங்களாம், ஆனால் பருத்தி போடுறதுனால அதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுக்கிறாரு. அடுத்து மோகன்ராஜ் ப்ரோ, தக்க பூண்டு எவ்வளோ நேரம் ஓடிச்சு? 1.25 மணி நேரம் ஓட்டினோம் ப்ரோ. அது ஏன்னா வெட்டிலான்னு 4 ஓட்டணும், அதனால் 1.25 மணி நேரம் ஓடிடுச்சு. அடுத்து ஜாண்டியரில் 50-50Dயில் 5 கலப்பு ஓட்டணும்ல ப்ரோ, அதோட வீடியோ. அடுத்தது விக்கி MK ப்ரோ, நான் இப்போ இந்த கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் வேலைக்கு போய்விட்டு டிராக்டர் தொழிலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் அறுத்து வந்து இருக்குது ப்ரோ. கம்பெனியில் வந்து ஆவரேஜாக மாதம் வந்து ஒரு 30 ரூபா சம்பளம் கிடச்சிதுன்னா
அதுலேயே இருந்துக்காங்க நண்பா. ஓகேவா? ட்ரேடர் ஃபீல்டில் வந்து புதுசாக இன்றைக்கி ஜெயிக்க முடியாது நண்பா. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. ஏன்னா பழைய பார்ட்டி வச்சு ஓட்டுறதுனால ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக ட்ரேடர் போட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன் அப்படின்னா ஆகாது. இன்றைக்கி ட்ரேடர் வச்சுக்கிற நிலவெல்லாம் இன்றைக்கி டிரைவர் சம்பளம் அசால்ட்டாக மாதம் ஆவரேஜாக 21,000 வேணும் ப்ரோ. ஒரு டிரைவர் ரெகுலராக நீங்கள் வச்சு ஓட்டினீங்கன்னா. நானே அதனால தான் அப்பப்போ கூப்பிட்டு ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதனால் ரெகுலர் சம்பளத்துக்கு டிரைவர் போட்டு ஓட்டணும். ஒரு வண்டியாக இருந்தால் நம்ம ஓட்டினோம்னா ஏதோ 10 காசு கிடைக்கும். 3 வண்டி 4 வண்டிங்கும் போது ஒரு டிரைவர் நீங்கள் கம்பல்சரி வச்சே ஆகணும். அதனால் ஒரு 30 ரூபா சம்பளம் வருதுன்னா கையங்காலோடு போயிட்டு இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து அதே தொழிலை அப்படியே அதே ஜாப்புக்கு போங்க. இதில் ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு வராதிங்க. அவன் வந்து ஆதியிலேருந்து ட்ரேடர் வச்சுருப்பான், அவன் ஓட்டி சம்பாதிக்க முடியும். இதே பாருங்க, நானே உழவெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணால் வேறு வண்டி விட்டு ஓட்டி போடுறான்னு சொல்லி தான் நானே பேலருக்கு மாறுறேன். அதனால் வந்து நீங்களும் கொஞ்சம் வண்டி எடுக்கணும்னா 1க்கு 100 ஐட்டம் யோசிச்சு எடுங்க நண்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது ரைட்டாக தப்பான்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். வேறு நண்பர்கள் பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ப்ரோன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வேலூர் டிராக்டர்ஸ். இந்திய மண்ணுக்கு இந்திய தயாரிப்பு டிராக்டர்கள் தான் சிறந்தது. அது வேணா உண்மை தான் நண்பா. அடுத்து கார்த்திக். பல்வான் 5 கலப்பை, நோ ஸ்லிப்பேஜ். பல்வான் வெயிட் ப்ரோ, அது ஸ்லிப்பேஜ் ஆகாது நண்பா. அடுத்து லியோ தளபதி. சுராஜ் 855 ஹை 1 கியர். சுராஜ் 855 போகும் நண்பா. அது ஆஸ்கோரன்னா அது வண்டி அந்த ஜோடு. இது புனகுட்டி. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ, சூப்பர் மாஸ் ப்ரோ. ஓகே. TN 47 விவசாயி ப்ரோ. எங்கள் ஊரில் ஃபுல்லாக இந்த கலப்பை தான் ப்ரோ ஓடும். கல் பட்டா போல்ட்டு கட் ஆகாது, நல்லா இருக்கும். இது ஆச்சா ப்ரோ. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது சேனல் ப்ரோ. எல்லாம் இங்கே ப்ரோ இது இந்த கலப்பைக்கு. ஆனால் என் கலப்பை வந்து அச்சு. அடுத்து ராகுல் காந்தி ப்ரோ. ஜாண்டியர் சென்டர் கை 3 வோல்ட்ஸ் போடணும் ப்ரோ. 5 கலப்பை ஜாண்டியர் 3 வோல்ட்ஸ் போடணும் ப்ரோ. 5 கல்டிவேஷன் 7 வோல்ட்ஸ் தான் இருக்குது. தேடு. ஆமாம் ப்ரோ, அது டெப்த் இறங்கும்னு சொல்லி செகண்ட் ஹோல்டில் போட்டாங்க ப்ரோ. நாம் மகேந்திரா வச்சுக்கிறதுனால ஒரே ஹோல்ஸா, அதனால் நமக்கு அதை பற்றி தெரியல. நான் அடுத்த ஐட்டு ஓட்டும் போது அவனை வந்து கேட்குறேன். அடுத்து பாரத் ப்ரோ. ஆல் ஜாண்டியர் டிராக்டர் பிளான்ட்ரி டிரைவர் தான். ஆமாம் ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே ஜாண்டியரை பொறுத்தவரைலாம் பிளான்ட்ரி டிரைவ் தான். இப்போ தான் மகேந்திராவில் பிளான்ட்ரி வந்திருக்குது. இந்த நோவா சீரிஸ், யுவோ சீரீஸில். அப்புறமேட்டு சுராஜில் இன்னமும் பிளான்ட்ரி டிரைவ் வந்துருச்சான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சுராஜில் வந்து பிளான்ட்ரி டிரைவ் அல்லன்னு தான் நினைக்கிறேன். 963 என்னமோ அந்த வண்டியில், அதில் வந்து பிளான்ட்ரி டிரைவ் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து கெட் எடிட்டிங் 8985 ஜாண்டியர் டிராக்டர் சேத்தில் ரொட்டேட்டர் ஓட்டால் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமாம்மா, அன்றைக்கே பார்த்தேன். அடுத்து சிவா மிதனன். சுராஜ் 855 வீடியோ போடலாம். அடுத்து ரவி வளர்மதி 3888 5310 அருமையாக திரும்பவும் பண்ணுறார். ஆமாம் ப்ரோ, ஜாண்டியரில் பொறுத்தவரையிலும் இந்த வண்டியை மட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க. டர்னிங் ரேடியஸும் சூப்பராக இருக்கும் 5310. வேறு வண்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் 5310 மட்டும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பூபாலன் 2530 ஆல் ஜாண்டியர் டிராக்டர் பிளான்ட்ரி டிரைவ் தான் ப்ரோ. ஓகே. மொத்தம் ஃபஸ்ட்லேருந்து வந்த மாடல்லேருந்து ஜாண்டியர் பிளான்ட்ரி டிரைவ் தான். ஓகே. அடுத்தது பாரத் ப்ரோ. ஜாண்டியர் டி சீரீஸ் வெயிட் கம்மி ப்ரோ. வெட்லேண்டுக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ. ட்ரை லேண்டுக்கு வெயிட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது என்ன கரெக்ட் தான் நண்பா, நீ சொல்கிறது உண்மை தான். அடுத்தது மோகன்ராஜ். லாட்ரி போடுற பின்னாடி அடிக்கடி கட் ஆகுது. லாட்ரி போடுற பின்னாடி அடிக்கடி கட் ஆகுது ப்ரோ. அது இயல்பாக இயல்பாக சொல்லுங்கள் ப்ரோ. லாட்ரி போடுற பின்னாடி அடிக்கடி கட் ஆகுது ப்ரோ. அது இயல்பான்னு சொல்லுங்கள் ப்ரோ. புரியல நண்பா, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சிவா நிதனம் பேலர் வீடியோ வரும் ப்ரோ. அது செல்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எல்லா வண்டிக்காரரும் பொழப்பே அப்படி தான். 10 நிமிஷத்தில் கால் பண்ணிவிட்டு இருந்தாலும் போய் ஓட்டி தான் கொடுக்கணும். நம்ம ஓட்டிக்கிட்டே கொஞ்சம் காசு மிச்சம் ஆகும் ப்ரோ. என்ன பண்ணுறது, எல்லா தொழிலும் அப்படி தான். அடுத்தது மலையரசன் 2084. ஆனால் ஹை சென்சிங்கில் போட்டு ஓட்டினா ப்ரோ சூப்பராக இருக்கும். லோ சென்சிங்கில் போட்டு ஓட்டினா வீல் ஸ்லீப்பேஜாக போகும். ஆமாம் ப்ரோ, சென்சிங் பெருசாக வேலை செய்யாது, அதனால் ஸ்லீப்பேஜ் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து ராயல் GT
50 ஹெச்பி டிராக்டரில் ஆனால் ராயல் ஜிபி அங்கேனா ரொம்ப நாளாக கமெண்ட்டில் ஆளை காணும். 50 ஹெச்பி டிராக்டரில் வருதா ஓட்டிடலாம். 50 ஹெச்பி டிராக்டரில் சரியான கியர் யூஸ் பண்ணால் வீல் ஸ்லிப்பேஜில் நல்லா போகும். இந்த உழவுக்கு டெப்த் அதிகமாக வச்சா ஸ்பீடு கியரில் போட்டு டயர் ஸ்லிப்பேஜ் ஆகுது ப்ரோ. இன்னொரு கியர் டவுன் பண்ணி ஓட்டினா கண்டிப்பாக ஸ்லிப்பேஜ் இருக்காது ப்ரோ. இந்த காடு ஒன் செட் உழவு டெப்த் அவ்வளவு வச்சு ஓட்டி நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பேஜ் அதிகமாக வச்சு ஓட்டலாம். அப்படி ஓட்டினா நோ ஸ்லிப்பேஜ். ஒரு உழவுக்கு ஜேசிபி வெயில களைச்சிட்டு வந்துடுற மாதிரி ஓட்டினா முடியுமா ப்ரோ? அது நான் சொன்னேன் ப்ரோ, அந்த பாட்டி கேட்கல, அவனுங்களும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. இதுக்கு மேலே ஸ்லோவாக வச்சு ஓட்டினா எங்கள் ஏரியாவில் இன்னொரு வண்டிக்கு தான் அந்த வண்டி பூந்துருங்கிறானுங்க. அடுத்து சூரிய பாபு ப்ரோ பேலர் வீடியோ போட்டலாம். அடுத்து அருள் பிரகாஷ் ப்ரோ பேலர் டேக்குடா எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சு ப்ரோ. அடுத்து ப்ரொபோசர் ப்ரோஸ் 45 மெயின்டெனன்ஸ் ஓவர். ஜாண்டியரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தான் நண்பா. அடுத்து எஸ்கே அக்ரி வேவர்ஸ் 2202 ப்ரோ. அந்த என்னமோ தெரியல, ஜாண்டியர் ஓட்டுறவங்க எல்லோரும் குத்தி தான் திருப்புறாங்க, திரும்ப மாட்டேங்குதான் ப்ரோ. அதனால் அதிக மட்டும் என்ன பண்ணுவாங்க. மித்தபடிக்கு பேலர் லைட் யூசேஜெலாம் ஜாண்டியர் அடிக்கிறதுக்கு எந்த வண்டியும் இல்லை ப்ரோ. மகேந்திராவில் எத்தனை பேர் பேலர் வச்சுக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஜாண்டியர் தான் ஹைட்ரோலிக்கெலாம் சொன்ன மாதிரி வேலை செய்யுதுங்கிறாங்க. ஜாண்டியர் மகேந்திராலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுங்கிறாங்க. நம்ம அஜித்தை அப்படி தான் சொல்கிறோம். ஜாண்டியரை கம்பேர் பண்ணும்போது மகேந்திராவில் சென்சிங் கம்மியாக தான் இருக்குதுங்கிறாங்க. மகேந்திராவில் யுவோவில் போட்டோ நோவோவில் போட்டோ நான் பேலர் ஓட்டுறேன் ப்ரோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க எத்தனை பேர்? கிளச் பிளேடு எவ்வளோ லைஃப் வருது, மைலேஜ் என்ன வருது, கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இல்லைனா நானே ஒரு ஜாண்டியரில் ஒரு 45 ஹெச்பி செகண்ட் ஹேண்டு தான் ஒன்று சொல்லலான்னுக்கிறேன். என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். 45க்கு எல்லாம் வண்டி எடுக்கக்கூடாது ப்ரோ. நம்ம எடுத்தால் உழவும் ஓட்டுற மாதிரி மல்டிபர்பஸ் வண்டி தான் எடுக்கணும். இந்த பெரிய வண்டியை சின்ன வண்டியை எடுத்துகிட்டு அப்புறம் நாளைக்கு நான் 4 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு சித்திரவதை போடுற மாதிரி ஆளாகக்கூடாது. ஒரு 45 ஹெச்பினாச்சும் எடுக்கணும். 2 வீல் டிரைவும் அதே மாதிரி எடுக்கல. எடுத்தால் 4 வீல் டிரைவ் எடுக்கணும். என்றைக்கும் தொலைவில் இல்லை. ஓகே நண்பா, அடுத்த கமெண்ட் மறுபடியும் பார்க்கலாம். அவ்வளோதான், ஓட்டியாச்சு. ஒரு 2 சுற்று ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே ஊர் பக்கம் போக வேண்டியதான். ஓகே நண்பா, இன்றைக்கி என்னால் முடிஞ்சது ஒரு 2 வீடியோ கமெண்ட் படித்தேன். இது மாதிரி ஓட்டமாக தான் ப்ரோ கமெண்ட் எடுக்க முடியுது. இந்த பேலர் ஓட்டுறப்ப கமெண்டே ரீட் பண்ண முடியல. இப்படி ஒரு கூட்டம் ஓடி போயிடுறேன், அந்த தளவு ஓடி போயிடுறேன்னா அதனால் வீடியோ கட் பண்ணி எடுக்கிறதுனால என்னால் கமெண்ட் சொல்லிக்கிற அளவுக்கு ரீட் பண்ண முடியல. ஓகேன்பா, இந்த 2 சுற்றும் ஓட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், இன்னைக்கு இது வீடியோ ஓவர். ஏன்னா இன்றைக்கி வேலையே இல்லை, இது ஒன்று தான் கிடச்சிது. எல்லாம் மழையாக பேஞ்சிருக்கிறதுனால ஒரு வேலையும் இல்லை. வந்தால் ஒட்டுக்கா வருது, ஒரே நாளில் ஓட்டி போடுறோம், இல்லைனா ஓட்ட முடியல. அவ்வளோதான். நான் இன்றைக்கி சொன்ன கமெண்டில் கண்டிப்பாக இந்த மகேந்திராவில் பேலர் ஓட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. அதை சொன்னீங்கன்னா தான் நான் மறுபடியும் அந்த மகேந்திராவில் டாப் போடலாமா, இல்லை அதை அப்படியே நிற்கிட்டோம் பேசாமல் ஜாண்டியர் எடுக்கலாமாங்க. இன்றைக்கி ஒரு குரங்கு டாப் போட்டால் கூட ஹெவியாக போட்டால் ஜாமானும் டாப்பு லேபரோட ஒரு 20,000 ஆகி போயிடும் நண்பா. அதனால் ஏதாவது செகண்ட் ஹேண்டு ஒரு ஜாண்டியரில் ஒரு 45 ஹெச்பி எடுத்துக்கலாமா, இல்லை மகேந்திராவும் பேலருக்கு நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னா நான் டாப் போட்டு முன்னாடி பம்பை ஒன்று போடலான்னு ஒரு டார்கெட் இருக்கிறோம். ஏன்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மகேந்திரா ஜாண்டியர் மாதிரி ஹைட்ரோலிக் செட் ஆகல அப்படின்னு மாப்பிள்ளை சொல்கிறோம். அது என்னன்னு நீங்கள் யாராச்சும் மகேந்திரா யுவோவில் யுவோ நோவோவில் பேலர் ஓட்டினீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிறாங்க தம்பி ஏதோ பொண்ணுன்னு பாருங்கண்ணா பார்த்துக்கிட்டே இருக்குது, எங்கே கிடைக்குது. மண்ணுக்கு போய்ட்டு மொழி கேட்குறது ஆகாதா? அதெல்லாம் அப்படி தெரியல. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்கண்ணா. போதுங்கண்ணா, போதும், வெளியே போனீங்க. இந்த அது வரணும் அப்படியே யோசிப்போம். அந்த இடம் அந்த இடத்துல அப்படியே போயிடுவோம். போதும், மண் எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு ஒரு நாள் மழை இல்லைன்னா
தண்ணி நாளானிக்கு நல்ல பையனை எடுத்து விட்ருங்க எல்லாம் பொடிஞ்சு போயிடும். இல்லை நாளைக்கு விட்டுருங்க, நாளானிக்கெலாம் தண்ணி கட்டி தண்ணி கட்டினீங்கன்னா தான் வெளியே வரும்.